ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னா ஒரு லாராவல் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன ப்ராஜெக்ட்னா ஓடி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இந்த ஓடி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னா, இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்சிசியில் இருக்கீங்க, என்சிசி வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை என்எஸ்எஸ்க்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனி ஆர்கனைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ காலேஜில் வந்து நீங்கள் என்சிசி இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஓடி வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, இதை வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ணுவோம். இதை ஆட்டோமேஷனாக பண்ணுறதுக்கு தான் இந்த டூல். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி யாரெல்லாம் எந்தெந்த கேடட்ஸ்லாம் அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஓடி ரெடி பண்ணணும்னா நீங்கள் இதில் மேக் ஓடி கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதோட கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம்னா இது வந்து லாராவல் பேஸ்டு ப்ராஜெக்ட். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS, Bootstrap, JavaScript, jQuery இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் எண்ட் வந்து லாராவல், அதே மாதிரி டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா MySQL. ஓகே, PHP வச்சு பண்ணியிருக்கோம். ஓகே, இவ்வளோ தான் இதோட ஒரு ஓவர்வியூ. அதே மாதிரி இனி ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடியூல் இருக்குது. ஹோம்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதில் வந்து மேக் ஓடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஆட் கேடட், அப்புறம் வியூ டேட்டா, அப்புறம் ஆட் டிபார்ட்மெண்ட். ஓகே, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது. சரியா? இதில் வந்து எந்த ஒரு லாகின் ஆர் ரெஜிஸ்டர் பேஜ் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர் தான். ஓகே, நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணோன்னே இதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? இது வந்து கம்ப்ளீட்லி லாராவல் பேஸ்டு அப்ளிகேஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எந்த வரும், இது வந்து மேக் ஓடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இதில் மேக் ஓடி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸோ இயர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இப்போ நான் ஃபஸ்ட் இயர் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் மாற்றிக்கிடலாம் HTML கோடில் போய். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஆர் ஆஃப் டே நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து டேட்டு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட், இன்னைக்குள்ள டேட் வந்து இன்னைக்குள்ள டேட்டுன்னா 20/04/2024 இந்த டேட்டில் ஓடி கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து நான் ஃபஸ்ட் இயர் செலக்ட் பண்ணியிருக்கனால இதில் வந்து கொஞ்சம் பேரோட ஓடி நான் சூஸ் பண்ணணும். ஓகே, இதில் 1 2 பேர் வேணாம். ஓகே, இவ்வளோ பேர்த்துக்கு ஓடி கொடுக்கணும். இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி இது ப்ராப்பராக இல்லைனா எரர் அடிக்கும். ஓகே, ஆட் கொடுத்துருங்க. எரர் மீன்ஸ் எப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி இந்த மாதிரி இதை மிஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு. ஓகே, அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் டே அதை எதாவது சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் உங்களோட இஷ்டம். ஓகே, ஆனால் டேட்டு மாற்றுறீங்கன்னா ஒரே பேப்பரில் உங்களுக்கு ஓடி பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு டேட்டும் யூனிக்காக வச்சுருக்கோம். ஸோ ஒரு டேட்னா அந்த டேட்டில் கம்ப்ளீட்டாக அதோட இதை ஃபுல்லாக முடிக்கணும். ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரு டேட்டில் புதுசாக ஒரு இது வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ செகண்ட் இயரில் ஒரு 2 பேர்த்துக்கு ஓடி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 or 3 பர்சனுக்கு ஆட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதேமாதிரி ஃபுல் டே ஓடி. தேர்ட் இயரில் வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு ஹாஃப் டே ஓடி வேணும். ஸோ கொஞ்சம் பீப்புளுக்கு ஹாஃப் டே ஓடி. அதே மாதிரி தேர்ட் இயரில் கொஞ்சம் பீப்புளுக்கு ஃபுல் டே ஓடி. இவ்வளோ தான். இப்போ நான் செட் பண்ணிட்டு இதில் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா க்ளோஸ் ஆயிரும். ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இன்னைக்கான டேட்டா உங்களுக்கு கீழே வந்துடும். சரியா? இதை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபுல் டே ஓடி எப்படி இருக்குது அண்ட் ஆஃப் டே ஓடி எல்லாமே பார்க்கலாம். சரியா? இப்போ இதில் என்ன ஒரு லாஜிக் இஷ்யூ மீன்ஸ் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ஒருத்தங்களுக்கு ஓடி கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த பசங்களுக்கு ஓடி வராது, இல்லைனா ஒருத்தங்களுக்கு கூட ஃபஸ்ட் இயரில் ஓடி வரும், அப்படி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா இதை நீங்கள் டேரெக்டாக டெலிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? நீங்கள் டெலிட் ஆப்ஷன் கூட டெலிட் பண்ணிட்டு அகைன் நீங்கள் ஓடி போடுற மாதிரி இருக்கும். சரியா? இனி பார்த்தீங்கன்னா இதில் ஆட் கேடட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கேடட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேம் லைக் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் பண்ணிங்கன்னா அஜாக்ஸில் அழகாக டெலிட் ஆகும். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டெவலப்பர்னு ஒரு நேம் கொடுத்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருக்கேன் ரேண்டமாக. டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே டேட்டாபேஸில் இருக்குது, அதுலேருந்து வருது. ஸோ இங்கே நம்ம கஸ்டமைஸ்டாக ஆட் பண்ணுற ஆப்ஷன் கூட வச்சுருக்கோம். இப்போதைக்கு நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுறேன். தமிழ்னு போட்டிருக்கேன். இதில் கிளாஸ் நம்பர், அப்புறம் இயர். ஓகே, ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரானு கொடுத்துட்டு ஆட் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இது வேண்டாம்னா நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இனி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஆட் கேடட்ஸும் பார்த்துட்டோம். அப்புறம் வியூ டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்னு கொடுத்துட்டு ஆட் கொடுத்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் இயர்ஸோட டேட்டா ஃபுல்லாக வரும். செகண்ட் இயர்னு கொடுத்து ஆட் கொடுத்திங்கன்னா செகண்ட் இயர் டேட்டா, தேர்ட் இயருக்கும் அதே மாதிரி. இது எதுக்குன்னா, நீங்கள் பர்டிகுலராக ஒரு கேடட்ஸோட டேட்டா ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிடலாம். ஓகேவா?
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது எதுக்குன்னா இப்போ நான் டிபார்ட்மெண்ட் வந்து எதுக்கு நான் வந்து ஹெச்டிஎம்எல்ல அந்த செலக்ட் டேக்குள்ளே போட்டிருக்கலாம். எதுக்கு நான் இப்படி தனியாக ஒரு மாடியூல் வச்சுருக்கோம்னா, ஒவ்வொரு காலேஜிலும் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் மேபி மாறலாம். ஓகே, கூடலாம் 2-3 டிபார்ட்மெண்ட் புதுசாக வரலாம். ஓகே, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கனால, அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கனால நான் வந்து இதில் வந்து கஸ்டமைஸ்டாக நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷனை வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்னாலுமே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்னு கொடுத்து ஆட் கொடுத்தா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகிரும். நான் வேண்டாம்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதில் கொடுக்குற டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே, இவ்வளோ தான் அந்த சாஃப்ட்வேர் பற்றி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலராக ஒரு மாடியூல் எடிட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இதோட டவுன்லோட் லிங்க் மேக்ஸிமம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட லிங்க்கை தரலாம். ஓகே, அப்புறம் இதில் நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ்டாக ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் விரும்புனீங்கனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஓகேவா, உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.